இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒருபடி மேல போய் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பேசுறாங்க. मेरा हिंदी परिवार लोग इधर बहुत प्रिय तमिल लोगों का बहुत प्रिय बहुत ज्यादा प्रिय दे दिया. குறிப்பாக பாரத பிரதமர் மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க. எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய பெருமையை மோடி அவங்க பேசுறாங்க. சமீபத்தில் சிங்கப்பூர் போனாங்க. திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை செப்டம்பர் 2024 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காசியில் இருக்கக்கூடிய பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு இருக்கை இருக்கு. எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி 1898 இருந்து 1904 6 ஆண்டுகள் காசியில் இருந்தாங்க. அந்த மீசை முறுக்கு மீசை காசியில தான் வச்சாங்க, முண்டாசும் காசியில தான் வச்சாங்க. அப்படிப்பட்ட தொடர்பு காசிக்கும் தமிழகத்துக்கும் இருக்கு. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒருபடி மேல போய் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தை பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் பேசுறாங்க. இன்னைக்கு பிரதமர் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொந்த தொகுதிக்கு வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி மொழியில இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றி சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். मेरा हिंदी परिवार लोग इधर बहुत प्रिय तमिल लोगों का बहुत प्रिय बहुत ज्यादा प्रिय दे दिया. रेलवे स्टेशन लग इधर तक पूरा आपका रिसेप्शन पूरा आपका प्रिय पूरा तमिल लोगों का दे दिया. On behalf of people of Tamil Nadu, I pay my respects to all the people of Varanasi because you have treated all of us as your own family. From railway station to Namo God, everywhere you welcomed us. You have stayed with us. The whole of Varanasi, we take this opportunity to thank you all. I thank the organizers, especially our Honorable Union Minister Dharmendra Pradhan ji, Benaras Hindu University, IIT Madras, IRCTC, and all the organizations which are part of this very unique program. So all of us when we go back, நம்ம திரும்பி போகும்போது காசியும் தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பந்தமாக நீங்க திரும்ப போறீங்க. When we all go back, we take the rich culture of Varanasi back to Tamil Nadu. So you as living ambassadors will tell all our Tamil people how all of us are same. Ek Bharat, Shresth Bharat. ஒரே பாரதம் உன்னத பாரதம். எல்லோரும் பாரதியர். அடிப்படையிலே வேறு மொழி பேசினாலும் கூட அடிப்படையிலே ஒன்றான மக்கள் என்பதை சொல்வதற்காக நீங்க வந்திருக்கீங்க. தமிழ்நாடு போன பிறகு கூட நீங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அன்போடு வலியுறுத்தி உரையை முடித்துக் கொள்கிறேன்.